டெல்லி தேர்தல் ஆணையத்தில் பாமக தொடர்பாக முறையிட்டுவிட்டு ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அன்புமணி எலெக்டட் PMK பிரசிடென்ட் 29/5/2022 வந்த செய்தி. அப்போ இது 2022 தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது உண்மை. எல்லா ஆதாரமும் இருக்குது. தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த கடிதம், அவர் கொடுத்த பேட்டி, பொதுக்குழு ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி 2023ஆம் ஆண்டு ஒரு பொதுக்குழு நடந்ததாகவும் அதில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை கொடுத்தாரு. அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் மோசடி செஞ்சுருக்கு. சரி, இப்படி தகவல் நடக்குதுன்னு அறிஞ்ச உடனே கடந்த 5 மாதமாக தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் நடக்கிறோம். 5 மாதமாக தேர்தல் ஆணையத்துக்கு நடந்து கடிதம்லாம் கொடுத்தோம். இந்த கடிதத்தினுடைய நகல் நிறைய இருக்குது, எல்லாத்துக்கும் வச்சுருக்குறோம். பாருங்க, எல்லாத்துக்கும் கொடுத்த கடிதம். பானு பிரகாஷ் யாதவ், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம். இன்னொரு செய்தி என்னென்னா, இதில் மருத்துவர் அன்புமணி 29ஆம் தேதி 2022 28/5/2022 தலைவராக அறிவிக்கப்படுகிறார். 29/5/2022 அவரே கைப்பட தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமே எழுதுகிறார். அந்த கடிதமும் இருக்குது. நாங்கள் 3 பேர் ஆஃபீஸ் பேரர் யார் யாரெல்லாம் நிர்வாகிகள் யார் யார் தேர்ந்தெடுக்கப்போ அந்த கடிதமே எழுதுகிறாரு. அப்போ இவ்வளோ பெரிய மோசடி நடந்தது தான் இன்றைக்கி அதிர்ச்சியாக இருக்கிற மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதாக பார்க்குறோம். இது கட்சி திருட்டு சம்பந்தமான நடவடிக்கையாக பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை கட்டி காக்கணும். இப்படி ஒரு மோசடியான உத்தரவை இன்னைக்கு போட்டிருக்காங்க. நேற்றுக்கு போட்டு இன்னைக்கு எங்கள் கையில் கொடுக்குறாங்க. டெல்லி தேர்தல் ஆணையத்தில் பாமக தொடர்பாக முறையிட்டுவிட்டு ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.